viewers subscribers எல்லாருக்கும் லேட்டஸ்டான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. ஸோ நம்ம சேனலுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ கூட போட்டதில்லை. அது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. ஸோ உங்களுக்கு ஃபீலிங்கா இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். இந்த அன்பாக்சிங் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்க போது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். அது எனக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லை எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அதை பத்தி தான் இன்னைக்கு அன்பாக்சிங்ல பார்க்க போறோம். ஸோ அன்பாக்சிங்ல அது என்ன, அது எப்படி இருக்கும், அது என்னென்ன பண்ணலாம், அதை வச்சு அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ அன்பாக்சிங்ல போய் நம்ம என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுறேன். ஸோ பாக்ஸு குட்டியா இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. பாக்ஸுக்குள்ள ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அட்ரஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் நம்ப முடியாதுல்ல, அதனால தான். சரி இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு ஓப்பன் பண்ணேன். ஸோ அதனால உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த சைடு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த கத்தி வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த பாக்ஸை போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பேக்கேஜிங் டைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சரி அப்படியே பிரிச்சுடுவோம். பார்த்தீங்கன்னா பிரிச்சாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ கவர் மாதிரி இருக்குது. மட்டமான பேக்கேஜிங்கும். என்னதுடா இது? பார்த்தீங்கன்னா நான் ஒரு மைக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த டப்பா தூக்கி சைடில் வச்சிடலாம். மைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் டப்பா, கம்பெனி நேம் எதுவுமே கொடுக்கல. இந்த டப்பாவில் வச்சு கம்பெனி நேம் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா டப்பாவில் கூட கம்பெனி நேம் கொடுக்கல. ஸோ நான் கம்பெனி நேம் வந்து உங்களுக்கு கீழே வேணால் கொடுக்குறேன், இல்லைனா இங்கே எழுதி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்குது, ரொம்ப மட்டமாக இருக்குது. ஸோ இந்த கத்தியை நம்ம சைடில் வச்சிடலாம். சரி இந்த பேக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்து பார்ப்போம். ஸோ ஏதோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர் கொடுத்துருக்காங்க. ஏன் அமேசான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. இந்த கவர் தூக்கி சைடில் வச்சு யூஸ் ஆகும். கழுத்தில் போடுற ஹெட்செட் வந்து அவ்வளோவா எனக்கு செட் ஆக மாதிரி தெரில. வாய்ஸ் ரொம்ப இதாக தான் கேட்குது. ஸோ மைக் வாங்கியிருந்தேன். இந்த மைக்கு வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்புறமா சொல்கிறேன், வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இந்த மைக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பவுச்சு கொடுத்துருக்காங்க. பவுச்சோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பவுச்சு. அப்புறம் ஏதோ மைக்கு. அப்புறம் இந்த சைட் கிளிப் வந்து இரும்பில் கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை பிளாஸ்டிக்கில் கொடுக்கலையே, அது வரைக்கும் ஓகே. ஆனால் இவங்க என்ன பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் சுத்தமாக ஒரு இதே இல்லை. பார்த்தீங்கன்னா ஏதோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கவரை கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால நான் ரேட்டிங்கும் பண்ணலை. ரேட்டிங் பண்ணுற மாதிரியா கொடுத்துருக்காங்க அமேசான். பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் வெறும் டப்பாச்சு வந்துருக்கணும். பார்த்தீங்கன்னா அதோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா என்ராசினர் கம்பெனி. இந்த கம்பெனி பேர் கூட போடல, அந்த கம்பெனி டப்பாச்சு கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மைக்கத்து உள்ள சொல்லி வச்சு பார்த்தீங்கன்னா வயர் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வயர்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு அவ்வளோ குவாலிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நாள் ஆனால் பிஞ்சிரும் போல் அப்படி இருக்குது. ஸோ நம்ம ரிவ்யூவில் இதை பற்றி முழுசாக பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, இந்த கம்பி. சரி இந்த இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தில் மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்த மாதிரி தோணுது. இது எல்லாத்தையும் ரிவ்யூவில் வச்சு செஞ்சிட வேண்டியதான். ஸோ அப்புறம் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து நம்ம வந்து கழுத்தில் போட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க அன்பாக்சிங்கு. ஸோ இதுதான் அன்பாக்சிங்கு. பார்த்தீங்கன்னா வெறும் இது மட்டும் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா டப்பா இதுதான் டப்பாவா. நான் நினச்ச உள்ள ஒரு டப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே தரல. தூக்கி போடுங்க அந்த சைடு. பார்த்தீங்கன்னா கவரு பார்த்தீங்கன்னா ₹1 கவர் இது சேட்டுக்கரில் இருக்கும். அந்த ₹1 கவர் கொடுத்துருக்காங்க. பேருக்கு கவர் கொடுத்துருக்காங்க. அது அந்த கம்பெனி டப்பா கூட தரல. இதில் 2 வருஷம் வாரண்டி இருக்குன்னு வேற சொன்னாங்க. நானும் அதுக்காக தான் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வாரண்டி கார்டும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்காதீங்க தயவு செய்து. இதோட ரிவ்யூ எப்படி இருக்கு எல்லாமே நான் வேணா தனி வீடியோ சொல்கிறேன். ஸோ அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த அன்பாக்சிங்கில் எனக்கு பிடிக்காத விஷயம்னா இந்த டப்பா தான். பார்த்தீங்கன்னா இது அமேசானில் கொடுத்த டப்பா. தட்டினா உள்ள போயிடும் பாருங்க எப்படி கிழியுதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப மட்டமான டப்பா. நான் நினைச்சேன் இதுக்குள்ள இன்னொரு டப்பா இருக்கும்னு. பார்த்தா அப்படிலாம் எதுவுமே இல்லை. சரி இதை தூக்கி போட்டு இப்போ நம்ம இந்த மைக் வந்து எப்படி யூஸ் ஆகுது அதை பத்தி இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ இதுல தான் நான் இவ்வளவு நாளா பேசியிருந்தேன். இது கழுத்துல போட்டு பேசினா கொஞ்சம் வாய்ஸ் சவுண்டா இருக்கும். ஸோ நீங்க இப்ப பாக்குற ஆடியோ வந்து இதுல தான் பேசுறது. ஸோ நான் இதை கட் பண்ணிட்டு நான் மைக் யூஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி ஆடியோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை நான் கழட்டிட்டு இப்போ மைக்கு போடுறேன் பாருங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஹெட்ஃபோனுக்கும் இதுக்கும் ஒரு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 நாளுக்கு அப்புறம் வரும். ஏன் 5 நாள்லாம் கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பொருளும் நம்ம எடுத்தோடனே நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. யூஸ் பண்ணக்கப்புறம் தான் சொல்லிடலாம். ஸோ இந்த ரிவ்யூ வீடியோவில் இதை தரமாக பிரித்து நம்ம செஞ்சு விட்ருவோம். ஸோ அந்த ரிவ்யூ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக இந்த மைக் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு அந்த ரிவ்யூ வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நான் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப தேட வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்போதும் சொல்கிற மாதிரி டெக் அறிவோம், டெக் பயன்படுத்துவோம்.